ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் உமா சுந்தர். இது தேர்ஸ்டே மார்னிங் க்ளீனிங் ஒர்க் தாங்க நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி எந்திரிச்ச தினமும் லேட்டு தான், வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முதல்ல டேபிள் தாங்க க்ளீன் பண்ணேன். அது வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலாக இந்த போர்ஷன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் இருக்கிற ஒரு சைடு மட்டும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் இருக்கிற சைடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் நினைக்கலாம் எல்லா திங்ஸுமே எடுத்து மொத்தமாக டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாமேன்னு. என்னுடைய டேபிள் ஃபுல்லாக கண்ணாடிங்க. மொத்த வெயிட்டு வச்சோம்னா உடஞ்சி போயிடும். அதனால தான் இந்த சைடு இருக்கிற திங்ஸை இப்படியும், இங்கிட்டு இருக்கிற திங்ஸை அங்கிட்டும் வச்சு க்ளீன் பண்ணுறது. பெருசாக எனக்கு வந்து இடம் இருக்காது மொத்தமாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ண. வைக்கிறதா இருந்தால் கீழே தான் வைக்கணும். பட் கீழே வச்சு அது சரி வராது, ஒரே தூசியாக ஆகிடும். அதனால தான் ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் 2 தோசைக்கல் வச்சுருப்பேன். அது 2மே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே அடுப்புக்கு கீழே வச்சிடுறது. அவ்வளோதாங்க, கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் பார்த்திங்கன்னா, இது குலோப்ஜான் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அதனால் அது இன்றைக்கி செய்யணும். காலைல சட்னி அரைக்கணும், அதனால் ஜார் இங்கே இருக்குது. இடியாப்பம் நேற்று போட்டோங்களா, அந்த உலக்குக்கு அடியில் உள்ள அந்த இதை காணும், ஃபில்ட்ரை. அதை ஆக்சுவலாக நேற்று கழுவிட்டு எல்லாத்தையும் நான் டிஷ்வாஷருக்குள்ளே வச்சுட்டேன். சரி, இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் காயட்டுமேனு இதோ இருக்குது பாருங்கள். இதனால தான் அதை அங்கே வச்சுருந்தேன். இதை ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிட வேண்டியதான். க்ளீனிங் ஒர்க் மட்டும் மோஸ்ட் ப்ராபப்ளி தேர்ஸ்டே பண்ணிடுறதுங்க. ஃப்ரைடே பண்ண மாட்டேன். என்றைக்காவது ஃப்ரைடே ஊருக்கு போயிருக்கோம், இல்லை தேர்ஸ்டே போயிட்டு ஃப்ரைடே வரோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் தான். அதனால் தேர்ஸ்டேவே பண்ணிடுறது. 2வது ஆடி வெள்ளி வேறுங்களா, அதனால் இன்றைக்கே கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். இனி பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை மட்டும்தாங்க. இன்றைக்கி டிஷ்வாஷர்லேயே போட்டுருவேன் பாத்திரத்தெல்லாம். ஏன்னா இன்றைக்கி வீடு துடைக்கிற வேலை இருக்குது இல்லைங்களா. நான் இப்போ வந்து வீடு துடைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் ஒரு பொண்ணு போட்டிருக்கேன், வீட்டில் ஹெல்ப்புக்கு வரா. நமக்கு பின்னாடி தோட்டம் பெருக்கிட்டு இருந்த பொண்ணே தான் வீட்டுக்குள்ளே ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை இல்லைங்களா, அதனால தான் ஃபர்தராக வந்து ரொம்ப அதிகமாக செய்ய முடியலன்ற காரணத்தினால அந்த பொண்ணு தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் இந்த பொண்ணு வீடு துடைக்கும். என்றைக்கெல்லாம் வீடு துடைக்கிறாலோ அன்றைக்கெல்லாம் பாத்திரத்தை டிஷ்வாஷரில் போட்டுருவேன். இதெல்லாம் நமக்கு தேவை காலையில் சமைக்கிறதுக்கு. அதனால் அந்த குக்கர் இதெல்லாம் மட்டும் வெளில வச்சுட்டு மீதி திங்ஸ் எல்லாத்தையுமே பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டேங்க. இதெல்லாம் கழுவ வேண்டிய பாத்திரம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம போடுற டைமில் போட்டுக்கலாம். இன்னும் இதில் வந்து கொஞ்சம் ஜாமான் வைக்கணும் பார்த்துக்கோங்க. அதனால் அப்படியே வச்சுட்டு பவுட்ரு கூட போடலை, இல்லைன்னா அப்படியே போட்டு மறந்து போய் ஆன் பண்ணிடுவேன். அதனால் பவுட்ரு போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கையில் கழுவ வேண்டியது. ஸோ இதெல்லாத்தையுமே இப்போ நான் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த இடமும் நல்லா நீட்டாகிடுச்சிங்களா. இன்னொருல எங்கள் வீட்டில் யாரும் எந்திரிச்சு வரலைங்க. அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சாங்க ஒரு 8:30 மணி போல். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆப்பிள் அவிய வச்சுட்டு இப்போ கொஞ்சம் 2 நாளாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குங்க. கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தூரிக்கிட்டே இருக்குதுங்களா. அந்த பழைய சாதம், அந்த வெங்காயம், இதெல்லாம் நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டோன்னே சளி பிடிச்ச மாதிரியே இருக்குதுங்க. அதனால தான் சரி, நம்ம வீட்டில் அந்த சுக்கு பவுடர், காஃபி தூள் போடுவோம் இல்லைங்களா, அது முன்னாடி வச்சுருப்பேன் அரைச்சி. அது மழை காலத்தில் வச்சுருப்பேன் எப்போவுமே ரெடியாக. இப்போ வெயில் காலம் தானே, இது தேவையில்லையேன்னு அரைக்கலைங்க, தீர்ந்து போனோடனே. அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அத்தை, மாமா அவர் 3 பேருக்குமே கஞ்சி போட்டு கொடுத்துட்டேங்க. எனக்கு மட்டும்தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்குன்னு இல்லை, மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் சுக்கு காஃபி போட்டுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. காலையில் எழுந்திரிச்சு தொண்டை வலிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தோடனே கடன்னு இந்த ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கையோடு அரைச்சிட்டேங்க. கொஞ்சம் போல் எனக்கு மட்டும் தண்ணி சூடு பண்ணி அதில் அரைச்ச பவுட்ரை ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு வேணும்னா காஃபி தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அப்படியே அதில் கொஞ்சமாக 1/4 டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே அப்படியே வடிகட்டி குடிச்சிட்டேங்க. செம்ம சூப்பராக இருந்தது, இதமாக இருந்ததுங்க. மணி நான் காஃபி குடிக்கும்போது 9 மணி இருக்குங்க. இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுங்க. இந்த விலாக் இதோட முடியுதுங்க. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.